ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வால்யூம் 1 7th சாப்டர் கெமிக்கல் கைனட்டிக்ஸோட முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் 0th ஆர்டர். நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா வால்யூம் 1 பேஜ் நம்பர் 214 இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா அதே வால்யூம் 1 பேஜ் நம்பர் 238 இந்த டெரிவேஷன் எனக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அகெயின் ஃபஸ்ட் ஆர்டர் மாதிரி தான் இதையும் நான் கேரி அவுட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஆர்டர் பார்க்காதுங்க, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ டெஃபினேஷன், டெரிவேஷன், கிராஃப் அண்ட் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி 4 சப்டிவிஷன்ஸாக போக போகிறோம். அதில் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க 0th ஆர்டர் அப்படின்னா, ரியாக்ஷன் இன் விச் த ரேட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஓகே, இப்போ நான் ஒரு ரியாக்ஷன் போடுறேன். A gives product. ஓகே, இந்த ரியாக்ஷனோட ரேட் அப்படின்றது ஸ்பீடை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் எனக்கு ரேட். ஓகே, அந்த ஸ்பீடுன்றது இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட். நான் போட்ட ரியாக்டன்ட்டோட அளவு, அந்த கான்சன்ட்ரேஷன் எனக்கு டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இந்த ரியாக்ஷனோட ரேட் ஸ்பீட் அப்படின்றது நான் போட்ட அந்த ஏ அப்படின்ற ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் எனக்கு டிபெண்ட் பண்ணி கிடையாது, அது இண்டிபெண்ட்டாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், இங்கே நம்ம 0th ஆர்டர் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஓகே, அப்போ இதே என்னோடய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ரைட், இப்போ அடுத்து நம்ம என்ன எழுதுவோம், ரேட் லா எழுதுவோம். ஓகே, இப்போ ரேட் லா எப்படி எழுதுறது, ரேட் இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் கே அப்படின்றது எனக்கு ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. ஏன்னா நம்ம அதுதான் நம்மளோட ரியாக்டண்ட்டாக எடுத்திருக்கோம். அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ உங்களுக்கு என்ன பண்ணலை, எனக்கு டிபெண்ட் பண்ணலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பவரை உங்களுக்கு என்ன தான் போடணும், 0 தான் போடணும். இப்போ நான் ஃபஸ்ட் ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் எனக்கு டிபெண்ட் ஆகும். ஒரே ஒரு ரியாக்டன்ட் எடுத்திருப்போம், ஸோ டிபெண்ட் ஆகும். அதனால் பவரில் நீங்கள் 1 போட்டிருப்பீங்க. இங்கே எனக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது, ஸோ பவரில் நம்ம இங்கே 0 போடுறோம். ஓகே, இது செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ரைட், அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த ரேட்டுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன். என்ன ஃபார்முலா, மைனஸ் ஆஃப் டி ஆஃப் ஏ டிவைடட் பை டி ஆஃப் டி. ஓகே, டின்றது எனக்கு சேஞ்சை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை, டீன்றது எனக்கு டைம். ஸோ டைம் மாற ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ரியாக்டன்ட்டு போகிறீங்களோ அதோட அளவு எனக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ அந்த டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷனை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் தான் எனக்கு இந்த மைனஸ் அப்படின்றது. ஸோ மைனஸ் டி ஆஃப் ஏ டிவைடட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு கே. எனிதிங் டு த பவர் ஆஃப் 0, எந்த ஒரு டேர்மோட நீங்கள் பவரில் 0 போட்டாலும் அதோட ஆன்சர் எனக்கு 1 தான் வரும். அப்போ கே இன்ட்டு 1. எனிதிங் எதுனாலும் சரி டு த பவர் ஆஃப் 0 அப்படின்னா அதோட ஆன்சர் எனக்கு 1. ஓகே, இதை என்ன பண்ணுங்கள், 3வது ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ரைட், இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், 4வது ஈக்குவேஷனில் டிடியை நான் ஆப்போசிட்டில் கொண்டு போகிறேன். மைனஸ் ஆஃப் டிஏ இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடியை இங்கே நான் ஆப்போசிட்டில் கொண்டு போகிறேன். அப்போ எனக்கு கே இன்ட்டு டிடின்னு மாறிடும். 4th ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ரைட், இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 4th ஈக்குவேஷனை நான் இங்கே இன்டகிரேஷன் பண்ண போகிறேன். ஸோ இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு லிமிட்டுன்னு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரியாக்டண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிற லிமிட்டு ஏ நாட்லேருந்து ஏ வரைக்கும், அண்ட் டைம் டீக்கு நம்ம அப்ளை பண்ண போகிற லிமிட்டு 0லேருந்து டி வரைக்கும். ஓகே, ஸோ முதல்ல அந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் டி ஆஃப் ஏ, இதுக்கு நான் அப்ளை பண்ண போகிற லிமிட்டு ஏ 0லேருந்து ஏ வரைக்கும் இஸ் ஈக்குவல் டு கேன்றது எனக்கு கான்ஸ்டன்ட்டு. அப்போ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணக்கூடாது, இன்டகிரேஷன் அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் அடுத்து எனக்கு டிடி இருக்கும், இதோட லிமிட் டீயோட லிமிட் எனக்கு 0லேருந்து டி வரைக்கும். இது நம்மளோட 5th ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ முதல்ல இன்டகிரேட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டி ஆஃப் ஏ, இப்போ சப்போஸ் எனக்கு எக்ஸ் டேர்ம் மட்டும் இருக்குது, டிஎக்ஸ் மட்டும் இருக்குது, இதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணுறீங்கன்னா அகெயின் எனக்கு ஆன்சர் எக்ஸ்ன்னு தான் வரும். டிஎக்ஸ் மட்டும் இருக்குது, இதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணுறீங்கன்னா அகெயின் ஆன்சர் எனக்கு எக்ஸ்ன்னு தான் வந்து முடியும். ஓகே, இப்போ இதை நான் உள்ளே அப்ளை பண்ணுறேன். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் இங்கே மைனஸ் டிஏ, அப்போ ஆன்சர் எனக்கு இங்கே மைனஸில் தான் வந்திருக்கும். இப்போ மைனஸ் ஆஃப் ஏ, இப்போ வரைக்கும் நான் லிமிட்டை அப்ளை பண்ணல, லிமிட் எனக்கு அப்படியே தான் இருக்குது. இன்டகிரேஷன் மட்டும்தான் பண்ணி ஆன்சர் எழுதியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு கே எனக்கு அப்படியே தான் இருக்கும். அப்போ டிடியை இன்டகிரேட் பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் ஆன்சர் எனக்கு டீன்னு இருக்கும். லிமிட் நான் இன்னும் அப்ளை பண்ணல, அது எனக்கு அப்படியே சைடில் இருக்குது. இதை 6th ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ஓகே,
ஸோ 4th ஈக்குவேஷன் தான் நம்ம இன்டகிரேட் பண்ணோம், அப்ளை பண்ணியிருக்கோம். அது 5th ஈக்குவேஷன் வச்சுருக்கோம். இது வெறுமனே நான் இன்டகிரேஷன் மட்டும் பண்ணி ஆன்சர் எடுத்துருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள், லிமிட்டை உள்ளே கொண்டு போங்க. அதோடய ஃபார்முலா எனக்கு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், இதுதான் ஃபார்முலா. ஓகே, அப்போ அப்பர் லிமிட்டை உள்ளே கொண்டு போகிறேன். மைனஸ்ன்னு எனக்கு எல்லாத்துக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். மைனஸ் ஆஃப் ஏ, அடுத்து ஃபார்முலாவில் எனக்கு ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ். அடுத்து லோவர் லிமிட்டை உள்ளே கொண்டு போகும். மைனஸ் ஆஃப் ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு கே அப்பர் லிமிட் டி மைனஸ் லோவர் லிமிட் 0. 7th ஈக்குவேஷன். ஓகே, ரெண்டு மைனஸ் அடுத்தடுத்து இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு ப்ளஸ்ன்னு மாறும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸு ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு கே. இங்கே டி மைனஸ் 0 எனக்கு வெறுமனே டி தான். 8th ஈக்குவேஷன். ஓகே, அடுத்து இந்த ப்ளஸ் டேர்மை முன்னாடி கொண்டு போங்க, மைனஸ் டேர்மை பின்னாடி கொண்டு வா. அப்போ ஏ நாட் அப்படின்ற ப்ளஸ்ஸு முன்னாடி போயிடும். மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு கேடி. இதோ நம்மளோட 9th ஈக்குவேஷன். இந்த 9th ஈக்குவேஷன் நீங்கள் எழுதும்போது, அதாவது எந்த ஒரு பர்டிகுலர் ஈக்குவேஷனில் ப்ளஸ்ஸை முன்னாடி கொண்டு போய்ட்டு மைனஸை முன்னாடி கொண்டு இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு ஸ்டார் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை தான் நீங்கள் அடுத்து வரக்கூடிய கிராஃபுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ அடுத்ததான் எனக்கு தேவைப்படுறது இந்த கே மட்டும்தான், ரேட் கான்ஸ்டன்ட் மட்டும் தான் எனக்கு தேவை. டீயை ஆப்போசிட்டில் கீழே கொண்டு போகும். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் மைனஸ் ஏ டிவைடட் பை டி. இது நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன், 10th ஈக்குவேஷன். அதாவது கேவை நீங்கள் கண்டுபிடிக்க பார்த்தீங்களா, கேக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கக்கூடிய ஈக்குவேஷன் தான் எனக்கு ஃபைனல் ஈக்குவேஷனாக வந்து முடியும். ஓகே, ஸோ டெஃபினேஷன் பார்த்துட்டோம், டெரிவேஷன் பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிராஃப் பை யூஸிங் யுவர் 9th ஈக்குவேஷன். ஸோ முதல்ல அந்த ஈக்குவேஷன் நம்ம ஸ்டார் மார்க் போட்டிருக்க ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கோங்க. ஏ நாட் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு கேடி. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், எடுத்து எழுதுனதுக்கப்புறம் 2 டேர்ம்ஸை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதோடைய இடத்த நான் மாற்றிக்கிறேன். அப்போ ஏ நாட் மைனஸ் கேடி, மைனஸ் எனக்கு அப்படியே தான் இருக்கணும். மைனஸ் கேடி இஸ் ஈக்குவல் டு ஏ மட்டும் இந்த பக்கம் போகும். ஓகே, அடுத்து நம்மளோட கம்ஃபர்டபுளுக்காக இது நம்ம எப்பயும் போல் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். ஏன்ற டேர்மை இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் மைனஸ் கேடி. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறேன். ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் எம்எக்ஸ். ஓகே, இது என்னோட ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன். இதோட இதை நான் கம்பேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதோட நான் கம்பேர் பண்ணும்போது யார் என்னோட ஒய் ஆக்சிஸ், ஒய் அப்படின்றது எனக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. ஓகே, அடுத்து எக்ஸ் அப்படின்றது எனக்கு நேராக எனக்கு டி இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு டி. அடுத்ததா இங்கே எம்ன்றது எனக்கு ஸ்லோப் இண்டிகேட் பண்ணும். அப்போ எம்மோட வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ எனக்கு ப்ளஸ், ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ எனக்கு மைனஸ். அப்போ எம்மோட வேல்யூ எனக்கு நெகட்டிவாக இருந்தால் அந்த ஸ்லோப் எனக்கு ஒரு டிக்ரீசிங் ஸ்லோப்பு, நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்கும். ஓகே, அடுத்து சின்றது இன்டர்செப்ட்டு, அது வந்து எனக்கு ஏ நாட்டாக இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே எனக்கு ஒரு கிராஃப் வரைய போகிறோம். இப்போ கிராஃபை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒய் ஆக்சிஸ்ன்றது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது டி, எம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு நெகட்டிவ் ஸ்லோப். அப்போ ஸ்லோப் எனக்கு டிக்ரீஸ் ஆகணும், குறையணும். அடுத்து சின்றது இன்டர்செப்ட்டு, இது எங்கே போய் எனக்கு டச் ஆகுதோ அந்த இன்டர்செப்ட் எனக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட். ஓகே, ஸோ இந்த கிராஃப்ன்றது எனக்கு தனி 2 மார்க் கொஸ்டின், இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது 0th ஆர்டரோட எக்ஸாம்பிள்ஸ், மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின். ரெண்டாவது டீகம்போசிஷன் ஆஃப் N2O on hot platinum surface. மூணாவது அயோடினேஷன் ஆஃப் அசிட்டோன் இன் ஆசிட் மீடியம். இந்த பர்டிகுலர் கொஸ்டின், இந்த கடைசி எக்ஸாம்பிள், இது நமக்கு இப்போது கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா கவர்மெண்ட்லேருந்து ஒரு 1 வேர்டு எக்ஸாம், அந்த எக்ஸாமில் இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் எனக்கு கேட்டிருந்தாங்க. ஓகே,
ஸோ இப்போ ஈவன் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், புக் இனிஷியேட் ஒன் வேர்ட்ஸ் நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஐசோமெரைசேஷன்னா அது ஃபஸ்ட் ஆர்டர், அயோடினேஷன்னா அது 0th ஆர்டர். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் நீங்கள் படிக்கும்போது, இன்டகிரேட்டட் ரேட்டில் நீங்கள் படிக்கும்போது டெஃபினிஷன், டெரிவேஷன், கிராஃப், எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு 4 சப்டிவிஷன்ஸாக படித்து வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியம், கிராஃப் தனி 2 மார்க் கொஸ்டின், எக்ஸாம்பிள் எனக்கு தனி 2 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 0th ஆர்டர் ரியாக்ஷன் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய கெமிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.